நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. நீ வேணா இந்த காதல் பேரை சொல்லி என்ன ஏமாத்திருக்கலாம். പക്ഷേ எന്റെ காதல் சத்தியமா அன்பு. நீ கொடுத்த இந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டாலும் என் மனசுக்குள்ள இருக்க ஒண்ணு என்னால தூக்கி போட முடியுமான்னு தெரியல. உனக்கு பிளட் கேன்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நீ இல்லாம உன் குழந்தைய சுமந்துட்டு வாழணும்னு நான் முடிவு பண்ணணும். அது போல இப்ப நீ என்னை ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன் காதல மனசுல சுமந்துட்டே நான் வாழ்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா என்னால உன்னை என்னைக்குமே மறக்க முடியாது அன்பு. உண்மையாவே உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் எப்படி ஒன்னு நினைச்சிட்டே வாழ்ந்திருப்பேனோ இதுக்கப்புறம் அப்படிதான் நான் வாழ போறேன். ஆனா உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அன்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் காதலிச்ச அன்பு செத்துட்டான். ஹே மின்னல், ஹோய் என்ன அப்படி பார்க்குற? சாரி மின்னல், நான் நைட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம் தான் நினச்சேன். ஆனால் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அதான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஹே அப்புறம் நேற்று நான் போனதுக்கு அப்புறமும் அழுதுகிட்டே இருந்தியாடி? எனக்கு தெரியும் நீ அழுதுகிட்டே தான் இருந்திருப்ப. ஆனால் இதுக்கப்புறம் நீ அழவே கூடாது மின்னல். நான் உன்னை அழவும் விட மாட்டேன். அப்புறம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் மின்னல். ஹே என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்லாமல் நிற்கிற. அப்படி என்ன விஷயம்னு கேட்க மாட்டியா? ஓ நேற்று பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன்னு கோவமா? அதான் இப்போ வந்துட்டேன்ல, இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏய் என்னடி இன்னும் எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்லைன்னா இந்த வாய் எப்போவுமே ஏதாவது பேசிக்கிட்டே இருக்குமே, இன்னைக்கு நான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. ஹே மின்னல், இப்போ மட்டும் நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்ட இந்த வாய் பேசுறது மட்டும் இல்லை, இன்னும் என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? ஹே என்ன இன்னும் கோவம் போலையா? சரி இப்போ கோவம் போக வைக்கிறேன். மின்னல், இதுக்கப்புறம் உன் கை என் மேல பட்டுது, அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. உனக்கு பிளட் கேன்சர்னு சொன்னியே, அது உண்மையா? அதுதான் மின்னல் நான் சொல்ல வந்தேன். எனக்கு பிளட் கேன்சர் இல்ல. ஆனா மதி நிறுத்து, இனி ஒரு வார்த்தை சொல்லாத. ஏடா நீ ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பேன்னு நான் சத்தியமா நினைக்கலடா. ஐயோ மின்னல் நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியல? இத்தனை திவசம் எனக்கு தாண்டா எதுவும் புரியாம இருந்தது, இப்பதான் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கு. அன்னைக்கு நீ ஒரு பொண்ணு கரெக்ட் பண்றதுக்காக எவ்வளவு சீப்பா வேணும்னாலும் இறங்குவேன்னு சொன்னியே, அப்ப கூட நான் அதை நம்பல. ஆனா ஒரு பொண்ணு அடையறதுக்காக உனக்கு பிளட் கேன்சர் எல்லாம் கூட போய் சொல்லுவியாடா? உனக்கு பிளட் கேன்சர்னு தெரிஞ்சதும் எனக்கு உயிரே போயிடுச்சுடா. உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஞானம் உன் கூடயே செத்துடலான்ற அளவுக்கு முடிவு பண்ணேன்டா. ஆனா காதல்ன்ற பேரை சொல்லி என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? மின்னல் நீ என்ன சொல்ற? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறன்னு நினைக்கிறேன். இல்ல, இப்பதான் உன்னை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னால எத்தனை பொண்ணுங்க கிட்ட வேணும்னாலும் நீ இப்படி நடந்திருக்கலாம். പക്ഷെ எனக்கு யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியும். உன்னைத்தான் நான் என் அம்மா அப்பா எல்லாமாவும் நினைக்கிறேன்னு உனக்கு தெரியும். அப்படிப்பட்ட என் வாழ்க்கையை கெடுக்க என்கிட்ட இப்படி எல்லாம் போய் சொல்லி என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? என்ன ஏமாத்திட்டேங்கிற? நான் உங்ககிட்ட பிளட் கேன்சர்னு சொன்னது இப்ப இல்லன்னு சொன்னதுனால ஏமாத்திட்டேன்னு சொல்ல வரியா? அது என்ன நான் சொல்றேன் இரு. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், எனக்கே எல்லாம் தெரியும். ஞானே உன்கிட்ட வந்து நம்ம ஒண்ணா இருக்கலாம்னு என் வாயாலேயே சொல்றதுக்காக தானடா பிளட் கேன்சர் எல்லாம் போய் சொன்னேன். அடச்சி, உனக்கு இந்த சீப்பான விஷயம் தான் முக்கியம்னா அதுக்கு எவ்வளவோ பேர் இருப்பாங்க இல்லடா. அதுக்கு உனக்கு என்னோட உண்மையான காதலும் ஞானம் தான் கிடைச்சனா? ஏய் என்ன பேசுற? உன்கிட்ட நான் அதுக்காக தான் பிளட் கேன்சர்னு போய் சொன்ன நினைச்சிட்டு இருக்கியா? நினைக்கல, அதுதான் உண்மை. நேத்து மாத்திரம் ஹாஸ்பிடல்ல இருந்து அந்த போன் வரலைனா நீ என்ன வேணாலும் பண்ணிருப்ப. நேத்துக்கு நீ நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும், அப்புறம் இன்னைக்கு என்கிட்ட இப்படி வந்து பேசியிருக்க மாட்டியே. நேத்துக்கு என்ன கைட்டி விட்டுருப்பியே. ஷைலு வேண்டாம், ரொம்ப தப்பா பேசுற. என்னன்னு புரியாம பேசாத. நேத்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த போன் வரலனாலும் நான் உனக்கு எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். என்ன நேத்து எதுவும் பண்ண முடியாததுனால இப்ப இப்படி நல்லவ மாதிரி வந்து பேசினா நான் நம்பிடுவேனா? ஒரு பொண்ணு அடையறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு நீயே தானடா உன் வாயால சொல்லியிருக்க. ஐயோ ஷைலு, அதெல்லாம் நீ என்னை விட்டு போய் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். மதி நிறுத்தடா. இதுக்கப்புறமா உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் ஒன்னும் ரியா பாப்பா இல்ல.
எப்ப நீ என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம என் அம்மாவோட தாலியை தூக்கி கடல்ல போட்டியோ அப்பவே உனக்கு என் மேல உண்மையான காதல் எல்லாம் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சுது. அப்புறமும் உனக்கு பிளட் கேன்சர்னு தெரிஞ்சதும் மனசு கேட்காம தாண்டா திரும்பவும் உன்கிட்ட வந்தேன். ஆனா எப்ப நீ ஒரு சீப்பான விஷயத்துக்காக இப்படி பிளட் கேன்சர் நல்லா போய் சொல்லி என்ன வர வச்சேன்னு தெரிஞ்சதோ அப்பவே எனக்கு உன் மேல இருந்த நம்பிக்கை காதல் எல்லாமே போயிடுச்சு. எதுக்கு இப்ப என் ரூமுக்கு கூட நீ எதுக்கு வந்திருப்ப? இதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தா இப்பவே நீ நினைச்சதை நடத்திக்கலாம் தான் வந்திருப்ப. ஏய் போதும் நிறுத்திடி, விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இன்னமும் இதுக்கு தான் பாத்தியா, இதுக்கு தான் காதலிச்சியா, இதுக்கு தான் பின்னாடி வந்தியான்னு கேக்குற. எனக்கு இதான் முக்கியம்னா அதை நான் எப்பவோ முடிச்சிருப்பேன்டி. இதுக்காகலாம் உன் பின்னால நாய் மாதிரி அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உன்னை பார்த்த அடுத்த நாளே அப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சுட்டு போயிருந்திருப்பேன்டி. அதுக்காக போய் இவ்வளவு நாள் உன் பின்னால சுத்தி உனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதே வார்த்தையை நான் உன் அம்மாவோட தாலியை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு முன்னால நீ சொன்ன, அப்ப கூட நான் அதை பொறுத்துக்கிட்டேன். ஆனா உன் அம்மா தாலியை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தாண்டி தெரியும். அதுக்கப்புறமும் இந்த வார்த்தையை சொல்ற பத்தியா? நீ அம்மா தாலியை கொண்டு வந்து கொடுத்தங்க இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் கூட இன்னைக்கு பீச்ல இதுக்காக தான் ட்ரை பண்ணேன். திரும்பவும் என் கழுத்துல தாலி கட்டுங்க கேட்டதுனால தானே கோவப்பட்டு என் அம்மா தாலியை தூக்கி போட்டேன். அதுலயே எனக்கு புரியுது உனக்கு என்ன தேவைன்னு. ஷைலு இதோட நிறுத்திக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. வெளியே போடா. ஏ போறண்டி. இதுக்கப்புறமும் உன் முன்னால வந்தா உன் கால்ல இருக்கிற செருப்ப கழட்டி என்ன அடிடி. டேய் என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? யோசிக்காதடா, நீ எல்லாம் யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. அடுத்து என்ன பிரச்சனை இழுத்து விடுவியோன்னு. டேய் அடுத்த பிரச்சனைக்கு யோசிக்கலடா, இருக்கிற பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இருக்கிற பிரச்சனைனா என்ன ஜூலி விஷயமா? ஆமாண்ட சக்தி, நீ சொன்ன மாதிரி ஜூலி விஷயத்த ஐஷு கிட்ட சொல்லாம இருக்கிறது மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்குடா. ஏன்னா இன்னி வரைக்கும் நான் அவகிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. ஒரு சின்ன திருத்தம், மறைச்சதில்லைன்னு சொல்லாத, என்ன பண்ணாலும் மாட்டிக்குவேன்னு சொல்லு. டேய் ரெண்டும் ஒண்ணுதான்டா. அது எப்படிடா ஒன்னாகும்? மறைச்சது இல்லைன்னா மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லணும், மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. சரி, இந்த முறை ஜூலி விஷயத்த மாட்டிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லலான் இருக்கேன். டேய் உண்மைய சொல்லு, ஆல்ரெடி மாட்டிட்டியா? டேய் மாட்டெல்லாம் இல்லடா, அது ஜூலிக்கு அன்னைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்ல, அந்த பில்ல தெரியாம மறந்து போய் ஷர்ட் பாக்கெட்லயே வச்சுட்டேன்டா. அத ஐஷு பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டா. அதுக்கு அவகிட்ட சமாளிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி கான்சியஸா இருந்துச்சுடா. அதான் நான் பார்த்தேன், எலி காரணம் இல்லாம ஏரோப்ளைன் ஓட்டாது. சக்தி என்ன சக்தி? இதத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவையில்லாத பிரச்சனை வருண்டா, அப்புறம் உனக்கும் அவளுக்கு இடையில பிரச்சனை வருண்டா, வேண்டான்னு. கேட்டியா? டேய் பிரச்சனை எல்லாம் ஒன்னும் வரலடா. இப்ப வரைக்கும் வரல, ஆனா இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, இதுக்கப்புறம் தானே வரும். மச்சான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த விஷயத்துல உனக்கு அனுபவம் கிடையாது. உனக்கு இருக்காடா சக்தி? அடே சீரியஸா பேசும்போது சீரியஸா பேசுறா. சரி சொல்லு. இங்க பாரு, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததையே உன்னால சமாளிக்க முடியல. இதுக்கப்புறமா அவளை ஐஷுக்கு தெரியாம வச்சுக்கணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ணு. டேய் என்னடா திரும்ப திரும்ப ஐஷுக்கு தெரியாம வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க? ஐயோ சரி, ஐஷுக்கு தெரியாம தங்க வைக்கணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணு, போதுமா? நீ சொல்றதும் சரிதான்டா சக்தி. ஐஷுக்கு தெரியாம அவளை தங்க வச்சு அது எப்படியாவது ஐஷுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாடா. அதனால அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நானே ஜூலி விஷயத்த அவகிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுது. சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை ஐஷு ஜூலிக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா அப்ப என்னடா பண்ணுவ? அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்பி வச்சிருவியா? டேய் அவ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாடா. அவகிட்ட எப்படி பேசினா அவ ஜூலிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு சம்மதிப்பான்னு எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் பேசிக்குவேன். அப்ப கூட அந்த பிள்ளைய ஊருக்கு அனுப்பி வைக்க மாட்ட? டேய் அதான் நான் சொன்னலடா. போது நிறுத்து, திரும்பவும் விஜய் ஆண்டனி ஜோசப் ஆண்டனி நான் ஆரம்பிச்சிடாது, எனக்கு கடுப்பாயும் சொல்லிட்டேன். சரி என்னமோ பண்ணி தொலை, ஐஷுக்கு தெரியாம ஏதாவது பண்ணி பெரிய பிரச்சனையாகிறத விட அவகிட்ட சொல்லி உனக்கு அவளுக்கு பிரச்சனையாகிறது எவ்வளவோ பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன், நீ ஜூலிக்காக அவகிட்ட பேசு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஐஷு மாசமா இருக்கா, அதனால அவளை ரொம்ப டென்ஷன் பண்ணாம அவ என்ன சொல்றாளோ அதை கேட்டு நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. சரி அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஜூலிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த பில்லு ஐஷு கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு சொன்னீங்க, அதை எப்படி நான் சமாளிச்ச? டே அதை எப்படியோ சமாளிச்ச விடு. இல்ல சும்மா சொல்லு, ஏன்னா நீ எல்லா விஷயத்தையும் சமாளிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்.
இருந்தாலும் வேற ஒரு பொண்ணுக்கு சுடிதார் வாங்கின பில்லு பொண்டாட்டி கையில மாட்டியும் அதை நீ சமாளிச்சிருக்கேன்னா அப்ப உன் திறமை எந்த லெவல்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன், சொல்லு. அது டே சக்தி, எனக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா? டேய், உனக்கு என்ன விட்டா யாரும் இல்ல, எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல, இதெல்லாம் சரிதான். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்றா. சுடிதார் வாங்கின பில்ல ஐஷு கிட்ட எப்படி சமாளிச்ச? டேய் அதான்டா சக்தி சொல்றேன், எனக்கு உன்னை விட்டா வேற யாரா இருக்கா? டேய், இதுல என்ன கோத்து விட்டுட்டேன்னு மட்டும் சொல்லிடாதடா. டேய் கோத்தெல்லாம் உள்ளடா சக்தி, 4 சுடிதார் வாங்கியிருக்கீங்க, யாருக்கு வாங்குனீங்கன்னு கேட்டா அதை நான் வாங்கல, சக்தி தான் கையலுக்கு வாங்கினான்னு சொல்லிட்டேன்டா, அவ்வளவுதான்டா. டேய், யார கேட்டுற அப்படி சொன்ன? டேய் சக்தி, கையலுக்கு சுடிதார் வாங்கினேன் சொன்னேன், கௌசல்யாக்கு வாங்கினேன் சொன்னேன். அட்டையும் குப்பம் அவனே, நீயும் பொண்டாட்டி கிட்ட தப்பிக்கிறதுக்கு என்ன எதுக்குடா மாட்டி விடுற? டேய் எங்கடா மாட்டி விட்டேன், நீ உன் பொண்டாட்டிக்கு சுடிதார் வாங்கினேன் சொன்ன. அடே விளங்காதவனே, நீ தப்பிக்கிறதுக்காக சொல்லிட்ட. ஆனா நாளைக்கு ஐஷு கையல் கிட்ட பேசும்போது சக்தியா நான் உனக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தாரான்னு கேட்டான்னு வச்சுக்கேன், அதோட என் சோழி முடிஞ்சிரும்டா. டேய் அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாடா, அந்த விஷயத்த அவன் நேத்தே மறந்துருப்பாடா. டேய் உனக்கு தெரியல, பொண்ணுக்கு எதை வேணா மறப்பாளுங்கடா. ஆனா புருஷன் மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா அதை 10 வருஷம் கழிச்சு கிளியர் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் விட மாட்டாளுங்க. அவனை கையல் கிட்ட மட்டும் அவ கேட்கட்டும். டே அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாடா, உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது ஒரு 4 சுடிதார் வாங்கிட்டு போயிரு, அப்ப ஐஷு கேட்டாலும் நீ தப்பிச்சிடலாம்ல. எப்படி ஐடியா? ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. நண்பேண்டா. ஆமா, ஆருக்கும் தெரியாம கொண்டு வந்துட்டேன். சூப்பர் தீரனண்ணா. நம்ம இதுக்கப்புறம் இந்த மியாவை இங்கே வச்சு விளையாடலாம். சரி, ஆனா வீட்டுக்குள்ள கொண்டு போக கூடாது. வீட்டுக்குள்ள கொண்டு போனா அப்புறம் எல்லாரும் நம்மள திட்டிடுவாங்க. அதனால வெளியவே வச்சு விளையாடலாம். சரி. அப்படி தீரனண்ணா, இந்த மியாவுக்கு நான் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விட்டேன்ல, அதெல்லாம் எங்க காணோம்? ஐயோ ரியா, அது நான் பனியனுக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்தேன்ல, அப்போ அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. நம்ம திரும்பவும் போட்டு விடலாம். திரும்பவும் லிப்ஸ்டிக்கா? ஐயோ டே குட்டி பக்கிகளா, நீங்க மேக்கப் போட்டதெல்லாம் போதும்டா, முதல்ல எனக்கு மில்க் கொடுங்கடா. டே தீரா, 2 பேரும் இங்கே இருக்கீங்க. அம்மா இது என்ன பூனைக்குட்டி? பூனைக்குட்டி வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க, இது எங்க இருந்துடா வந்துச்சு? நான் எங்க ஆண்டி வந்தேன், இதுங்க ரெண்டுங்களும் சேர்ந்து என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்துச்சுங்க ஆண்டி. அது பெரியம்மா, ரியா குட்டி இந்த பூனைக்குட்டி வேணும் சொன்னால, அதான் அங்க இருந்துச்சு, நான் தான் புடிச்சிட்டு வந்தேன். ரியா, இது உன் வேலை தானா? பெரியம்மா, இது மியாவும் இல்ல, இது பாவம், இதுக்கு மம்மி இல்ல, பச்சிக்கு சொல்லி அழிந்துச்சா, அதான் மம்மு குக்க கொண்டு வந்தேன். பொய் பொய் பொய், பூரா பொய். மம்மு குடுக்க கூட்டிட்டு வரலாண்டி, எனக்கு மேக்கப் போட கூட்டிட்டு வந்திருக்குதுங்க. என்னது, அந்த பூனைக்குட்டி உங்ககிட்ட பசிக்குதுன்னு அழுதுச்சா? சரி சரி, விளையாடணும்னு கொண்டு வந்திருக்கீங்க, விளையாண்டுக்கோங்க. ஆனா வீட்டுக்குள்ளலாம் கொண்டு வரக்கூடாது, வெளியவே வச்சு விளையாடணும். சரி பெரியம்மா. தேங்க்ஸ் பெரியம்மா. நான் கூட பூனைக்குட்டி கொண்டு வந்ததுக்கு திட்டுவீங்களோன்னு நினைச்சேன். நான்லாம் திட்ட மாட்டேன்டா, எனக்கும் பூனைக்குட்டினா பிடிக்கும். ஆனா உன் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் தெரிஞ்சா திட்டுவாங்க. வீட்டுல குழந்தைங்களாம் இருக்காங்க, இதோட முடி சாப்பாட்டுல எங்கேயாவது பட்டுன்னு சொல்லி உங்க அப்பாவும் பெரியப்பாவும் பூனையெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க விட மாட்டாங்க. அதனால வெளியவே வச்சு விளையாடுங்க. அது எங்கேயாவது போறதுன்னா போய்கிட்டும், வந்துச்சுன்னா மட்டும் விளையாடுங்க, சரியா? சரி பெரியம்மா. சரி சரி, அந்த பூனையை பிடிச்சிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? அதுக்கு உண்மையாவே பசிக்கும்ல. சரி நான் இரு, உள்ள பாலோ ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா எடுத்துட்டு வந்து தரேன், அதுக்கு கொடுங்க. சரி பெரியம்மா. ஐயோ ஆண்டி, உங்களுக்கு தெரியாம ஆண்டின்னு சொல்லிட்டேன். நீங்க ஆண்டி இல்ல, அம்மா. என் பசியை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாவது எனக்கு பால் கொடுக்கணும்னு சொன்னீங்களே. போங்க ஆண்டி, போய் சீக்கிரமா பால் கொண்டு வாங்க ஆண்டி. பாதாம் பாலா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆவாரம் பூவுக்கு ரொம்ப பசிக்குது. தங்கம். ஆமாம்மா, வாங்க, நேரத்திலே வந்துட்டீங்க. வேலை சீக்கிரமா முடிஞ்சிச்சு தங்கம், அதான் வந்துட்டேன். அம்மா இது என்ன பூனை? அது மாமா, அது எங்க இருந்தா வந்திருக்குது மாமா, பாவம் குட்டி பூனை. அதான் தீரனும் ரியாவும் அதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க.
தீரா பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் வச்சு விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதோட முடி ஏதாவது வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா என்னடா ஆகுறது? அதை முதல்ல அடிச்சு துரத்துறேன் இங்கிருந்து. ஐயோ மாமா விடுங்க மாமா, அது ஏதோ பாவம் குட்டி பூனை, அது வீட்டுக்குள்ளேயே வருது, வெளியே தானே இருக்கு, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டும், விடுங்களேன். அதுக்கு இல்ல தங்கம், தீரன் ஆதி நிலாம் கூட பெரிய பசங்க, அவங்களுக்கு அது தெரியும் கையெல்லாம் கலக்கிட்டு சாப்பிடணும்னு. ரியா குட்டி சின்ன குழந்தைல, அவ தெரியாம எதையாவது முடிக்கிட்டே எடுத்து வாயில வச்சுட்டா என்ன பண்றது? ஐயோ மாமா ரியாலாம் ஒன்னும் அப்படி பண்ண மாட்டாத, தீரன் இருக்கான்ல, அவன் பாத்துக்குவான் மாமா, நீங்க விடுங்க. சரி என்னமோ பண்ணுங்க, சொன்னா கேட்கவா போறீங்க? அப்புறம் தங்கம், நேத்து நான் சின்ராஸ் கிட்ட அவன் தம்பிக்கும் அவன் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பேசினேன். அப்படியே மாமா, என்ன சொன்னார் அவரு? நான் கேட்டா அவன் என்ன முடியாதுன்னு சொல்ல போறான். அதுவும் என் மச்சானுக்குன்னு சொல்லும்போது அவன் சரின்னு சொல்லிட்டான் தங்கம். அப்படியே மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அப்ப சீக்கிரமா அன்புக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மாமா. அதை பத்தி தான் பேசணும். அவன் ஊருக்கு வர்றதுக்கு 2 மாசம் ஆகுமாமா. அதனால இந்த 2 மாசத்துக்குள்ள நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, வந்துட்டு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கான். சரி மாமா, 2 மாசம் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுக்குள்ள நம்ம இங்க எல்லாம் ரெடி பண்ணிடலாம் மாமா. அவர் வந்த உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணத்தை வச்சுக்கிறதுலாம் சரிதான். ஆனா உன் தம்பி கிட்ட சொல்லு, அவன் என்ன சொல்றான்னு பாக்கணும்ல. அட அவன்கிட்ட என்ன மாமா சொல்றது? அவன் தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான், அந்த பொண்ணையும் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானே, அப்புறம் என்ன? 2 மாசம் இல்ல, 2 வாரத்துல கல்யாணம் சொன்னா கூட அவன் சரின்னு தான் சொல்லுவான். உன் தம்பி தானே, நாளைக்கே கல்யாணம் கூட சரின்னு தான் சொல்லுவான். மாமா, என் தம்பி ஏதாவது சொல்லாம இருந்தா உங்களுக்கு தூக்கமே வராதா? ஐயோ தாயே, தெரியாம சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் வராததுமா ஆரம்பிக்காத, முதல்ல போய் டீயை போடு போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன் பாப்பா, உங்க